வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி சோமாக இருக்கிறீங்களா? நான் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எடுத்தேன். நான் வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு வீட்டை போய் படுத்துட்டு வேறு இந்த காரை காண இல்லை மக்களே. என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு முன்னால் பார்க் பண்ணி நின்ற காரு இதில் தான் நின்றது. காரை காணல. பிறகுதான் கொஞ்சம் வந்து சுரண்டி பார்த்தேன். கார் இந்த நிற்குது மக்களே. கார் நிற்குது. கொஞ்சம் கொஞ்சம் சுரண்டி பார்த்தா தான் தெரியும் கார் உள்ளுக்கு நிற்குது. தப்பா இருக்கு. இந்த கார் நிற்குது தெரியுதா? காரை காணவில்லை, ஆனால் உள்ளுக்க நிற்குது. பாருங்க, இதை நான் சுரண்டி எடுத்து வேலைக்கு போகிறதுக்கு இடையில விடிஞ்சிருமா விடியாதா? இந்த இது மட்டும் தெரியுது, இந்த கைப்பிடி மட்டும் தெரியுது காருண்ட. என்னத்த சொல்கிறது, கனடா வாழ்க்கை மட்டும்தான் கனடா வாழ்க்கை. சரி, நல்ல காலத்துக்கு இன்னொரு கார் ஒன்று நின்றபடியா பாருங்க. மற்ற கார் அடிக்கிறது இவ்வளவு சின்ன கூட்டி குவிச்சு போய் கிடக்கட்டு. எல்லாம் வலிச்சிட்டுது. இந்த காரை அது எடுக்க தேவையில்லைன்றபடியாக நான் அதை வலிக்காமையே வச்சுருக்கிறேன். இது ஒரு மாதிரி வலித்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த காரில் வேலைக்கு போக போகிறேன். குளிர் குளிர். அதை விட மக்களே ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். என்னண்டா, நேற்று ஒரு வயசு போன மனுஷன் உண்டு காருக்கு. ஒரு வயது போன ஐயா ஒரு ஆள், நான் வந்து பேங்குக்கு போயிட்டு வெளியே வரேன். 2 பேக்கு பெரிய பேக்கு வந்து தெரியுது. க்ரோசரி, இந்த சாமான்கள், இந்த பொருட்கள் தெரியுது, சாப்பாட்டு சாமான்கள் வேண்டி கொண்டு கடையால் வெளியே வந்தவர். 2 பெரிய பேக்கு 2 கையிலையும் தூக்கி கொண்டு வருது. இவ்வளோ சினோவுக்குள்ளே பாருங்க, இவ்வளோ சினோவுக்குள்ள வந்து ஆள் வந்து நடந்து வர. நான் இன்னும் கிட்ட போய் அந்த அவருக்கு பக்கத்தில் போய் கார் அடிச்சுட்டு கேட்டேன்னு, உனக்கு உதவி தேவை என்ன? தமிழ் ஆக்கள் இல்லை, வேறு சுன்னட ஆக்கள், கயனா அண்ட. நான் சொன்னேன், உன்னை கொண்டு நான் இறக்கி வரேன், அங்கே இருக்கிறேன்னு சொல்லேன். ஐஷுவர் நான் 100% கம்மிட்டு பேக்கெல்லாம் தூக்கி பின்னா அந்த மனுஷனை நினைச்சிருக்கு, நீ இவளின் காரில் போய் ஏறினேனே, நான் விஷயம் தெரியாமல் ஏறிட்டேன். சரின்னுட்டு 2 பேக்கையும் பின்னால் வச்சுட்டு அவரை முன்னுக்கு இருத்திட்டு கதைச்சு போனேன். பிரம்லியன் எல்ஸ்மேருக்கிட்ட அதை கொண்டு விட்டுனான். இன்னும் சரியா சொன்னார், இல்லை இந்த கேஸ் ஸ்டேஷனுக்குள்ள விடு, தான் உள்ளால் நடந்தேன். நீ இன்னும் நடக்கவே விட மாட்டேன், அவ்வளோ சினோவாக இருக்குது. நான் எந்த ஒழுங்கு இருந்தாலும் பரவாயில்லை, சினோவுக்குள்ளால் நான் ஓடக்கூடிய டலண்டான ஆள் தானண்டா. அவருக்கு என்னை பற்றி சும்மா புளி விட்டேன். அவரை நம்பிட்டு நம்பி வந்து ஏறிட்டேன். அப்போ என்ன செய்ய, அது கிட்ட ஒரு ஆள் குறுக்க போயிட்டு மக்களே. ஒரு திடீரென்னு அடிச்சன் பிரேக். என்ன பொருட்கள் விழுந்தாண்டியோ எல்லாம் விழுந்துட்டு கீழே. அவர் அந்த பேக்கில் இருந்த சாமான் பொருள் எல்லாம் கீழே விழுந்துட்டு. சரி, அது கொண்டே இறக்கேக்க பார்ப்போம், பான் அது இதுகெல்லாம் கிடந்தது. கொண்டே இறக்கேக்க பார்ப்போம் வந்துட்டு கொண்டே அவரை வாசல்லே விட்டுறான். உள்ளுக்குள்ள ஆள் அடிச்சு எல்லாம் கொண்டே வாசலில் விட்டுட்டு டக்குன்னு இறங்கி பின்னால் போய் பார்த்தா முட்டை விழுந்து அப்படியே 2 முட்டை உடைஞ்சிட்டுது. என்ன உடைஞ்சிட்டு, ஆனால் அந்த சிவப்பு கரு உள்ள வெள்ளைக்கரு எல்லாம் அப்படியே தான் இருந்தது. ஆனால் வெடிச்செல்லாம் நசுங்கிட்டு 2 தான் கடை 2 இடத்துல இல்லாது. அவன் சென்ஸ் ஓகே டோ போறிட்டோம்னா. பிறகு கேட்டேன், உனக்கு நான் ஏதாவது காசு தரட்டோன்னு கேட்டேன். நான் என்ன காசுக்காக வேண்டி செய்யலை. இந்த டைமில் வந்து செய்கிறது வந்து ஒரு கடவுளுக்கு செய்கிற மாதிரி தான் நான் நினைச்சு செய்கிறேன். நான் ஆல்வேஸ் உனக்கு மட்டும் இல்லை, யாரை எப்படி கண்டாலும் நான் நிறுத்துவேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை நீ என்று சொல்லி பிறகு பேக்கெல்லாம் கொண்டு அவற்றை வீடியோ எடுத்து மகனுக்கு அனுப்பினாச்சு. பாரு, நான் வந்து முதலே வேலைக்கு வெளிக்கிட்டுட்டேன், வேலை செய்கிற மாதிரி தான் இதுண்டு அனுப்பினான். அவருக்கு சரியான குண்டு மனுஷன். அவர் வந்து 69ஆம் ஆண்டு கனடாவுக்கு வந்தவராம். 40 வருஷம் வந்து இன்ஜினியராக வந்து கனடாவில் கவர்மெண்ட் இதில் வேலை செய்தவராமன்னு சொல்லி 6 பிள்ளைகளாம், 6 பேர பிள்ளைகளாம். 83 வயசு. எங்களோட அம்மாவுக்கும் அவருக்கும் 1 வயசு தான் வித்தியாசம். எங்களோட அப்பா இருந்திருந்தால் இப்படி தான் இருந்திருக்கும். அது மாதிரி நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆக்களுக்கு செய்கிற உதவி நாளைக்கு எங்களுக்கு பிள்ளைகளுக்கோ எங்களுக்கோ யாருக்கோ ஏதோ ஒரு விதத்தில் செய்வினம். நீங்களும் வந்து இப்படியான ஆக்கள் யாரும் ரோட்டில் போனால் பயப்படாமல், சில ஆக்கள்
கருவலாக இருக்குது அவையாக இருக்குன்னு எல்லாருமே மனுஷர் தான். இவே ஒரு கருவலாக்கள் கயனாண்டா கிட்டத்தட்ட எங்கட கலர் தான். நான் கொஞ்சம் ஃபில்டரை போட்டு பேன் கொஞ்சம் முகம் வந்து இந்த விண்டருக்கு கேவலமாக இருக்குது. மக்களே கொஞ்சம் ஃபில்டர் போட்டிருக்கிறேன். ஃபில்டர் எடுத்துகிட்டு கதைங்கன்னா எந்த சொந்த பிரச்சனை, ஃபில்டர் போடுவேன் போடாமல் இருப்பேன், எந்த சொந்த பிரச்சனை. சரி, கார் ஹீட்டு ஆகிட்டுது, நான் வேலைக்கு போகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே. உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை நினச்சி நீங்கள் வந்து ஆதரவு தந்துட்டுருக்குறீங்க. அக்கா ஐ லவ் யூ அது இதுன்னு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். சில பேருக்கு வந்து நான் வந்து பாட்டு போடணும், டான்ஸ் ஆடணும். எனக்கு டான்ஸ் ஆட இப்போ டைம் இல்லை. அதான் ஒரு நாள் ஏதோ ஒரு பாட்டு ஒன்று எடுத்து போட்டு கொண்டிருக்கிறேன். ஆதரவு தாரவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது இந்த காரைக்கானையில் கண்டுபிடிச்சி கொடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.